ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதை கற்றுக்கொள்ள மகிழ்ச்சியடைய கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். தேவனுடைய நாம் மகிமைப்படுவது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர் பார்த்தீங்களா? சோத்திரம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவரை விசுவாசிக்கவும், அவரை நம்பவும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு முன்பாக போகிற பாதை இருளாகவே தோன்றுகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்று கவலைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருளில் இருந்து வெளிச்சத்தை தோன்ற பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் வசனத்தை வாசிக்க இருப்போமே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மீது இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இருளையும் வெளிச்சத்தை வெவ்வேறாக பிரித்தார். பார்த்தீங்களா? எந்த இடத்தில் இருள் இருந்ததோ அதே இடத்திலே தேவன் வெளிச்சத்தை வைத்திருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது அந்த இருளை ஓவர்டேக் பண்ணி அந்த வெளிச்சம் பாருங்கள். சில நேரங்கள் இருள் வெளிச்சத்தை என்ன செய்கிறது? மட்டுப்படுத்துகிறது. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ரட்சிப்பை தந்து, அபிஷேகத்தை தந்து, ஜெப கிருபைகளை தந்து, சபையை தந்து தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தாலும் கூட சில நேரங்கள் கஷ்டம், கண்ணீர், பிரச்சனை, பாடு, நெருக்குதல், அவமானம், நிந்தை, குறை சொல்லுதல், குற்றம் சாட்டப்படுதல், இப்படி பல இருள் உங்களுடைய வெளிச்சத்தை மட்டுப்படுத்துகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டு. இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளை, எந்த இருள் உனக்குள் இருந்த அபிஷேகத்தை, உனக்குள் இருக்கிறதான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஓவர்டேக் பண்ணி அதை வெளி வரவிடாதபடிக்கு அழுத்தி வைத்திருக்கிறதோ அவையிலிருந்தே தேவன் இப்போ வெளிச்சத்தை வெளியில் கொண்டு வர போகிறார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இருளை கடந்து ஒரு வெளிச்சத்தை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிச்சயம் தருவார். இயேசுவின் பிறப்பும் அது தானே சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்போம். 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, சின்ன வெளிச்சம் கிடையாது, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கை ஏதோ ஒரு இருளில் மாட்டி சிக்கி எல்லாமே இருண்டு போயிட்டு பாஸ்டர் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். இயேசுவை சத்தமிட்டு கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள். எந்த இருளாக இருந்தாலும் அந்த இருளை வெளிச்சமாக்க அவர் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வேத புஸ்தகத்தில் அநேக எடுத்துக்காட்டுகளே பார்க்கிறோம். யாபேஸ் கனவீனம், அவமானம், புறம்பாக்குங்கிற இருளில் கிடந்தான். கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவன் வாழ்க்கையில் வாசிக்கிறோம், கத்தர் அவன் சகோதரர் எல்லாரும் மேன்மையானவனாய் வைத்தார். அதே போல் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை இருள் உங்களை மூடியிருந்தாலும் அதை வெளிச்சமாக்குகிற தேவனுடைய கரத்தில் தாவீதை போல, தேவரே என் இருளை வெளிச்சமாக்குவேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருளின் வெளிச்சத்தை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் உயர்வையும் மேன்மையை தந்து நிச்சயம் கர்த்தர் நடத்துவார். நாம் நல்ல பிதாவே, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் மரண இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவன் என்பதை வாசிக்கிறோம். இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த இருள் அவர்களை ஆளுகை செய்து வெளிச்சமாகி உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, உம்முடைய ஒளி அவர்களை பிரகாசிப்பு வெளிச்சத்தை கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்த போகிறபடி நாள் இஷ்டம் இயேசு நிமித்த ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலித்த சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.